எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா, ஸ்டாம்பேட் அதனால் வந்து கரூர் மாநாட்டில் என்ன நடந்ததுங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். நியூஸஸ் வந்து இப்போ தான் வந்து வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற, அதில் குழந்தைகளும் உண்டு அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக அது ஒரு நேஷ்னல் வைஸ் பார்த்தா நம்ம வருந்ததுக்க வேண்டிய விஷயந்தான். மக்களாகிய நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாநாடு, இந்த 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 பிரச்சாரம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கேம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் டஃப்பாக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு சம்பவத்தை எடுத்தவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வேணால் பாருங்கள், அந்த மனுஷனை போட்டு எப்படி வந்து மீடியாஸும் சரி, ஒருத்தங்களாகவும் எப்படி வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த விஷயம் நடந்தது கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கும் அந்த அதில் வந்து இந்த ஸ்டாம்பேடில் இறந்தவங்களுக்கு வந்து அந்த லாஸஸ் வந்து யாராலையும் வந்து ஈடுத்தர முடியாத விஷயம் தான். ஆனால் இந்த இந்த மாநாட்டில் நம்மளுக்கே இதில் வந்து கேட்டுடுறேன். அதுக்கப்புறம் மக்களாகிய நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாநாட்டில் டிவிகே சார்பாக சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் கேட்குற இடத்த வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து 3-4 பிரச்சாரம் நடந்திருக்கு. தெரியும், சப்போஸ் இன்டெலிஜென்ட்டாக யோசித்து பார்த்தாலே தெரியும் தளபதிக்கு வந்து எவ்வளோ க்ரௌடு வந்து வரும் அப்படிங்கிறது. அந்த ஒரு விஷயத்த கணிக்க தவறிட்டானுங்களா, இல்லை வந்து நேரோவான ஸ்பேஸை கொடுத்ததுனால நிறைய பேர் இந்த ஸ்டாப்பீட்னால் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம், சோகமான சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்பேசஸ் வந்து நேரோவா இல்லையா, இல்லை யார் இப்போ இதை இந்த இந்த ஒரு க்ரௌடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து யார்கிட்ட இருக்குது. மேஜராக பார்த்திங்கன்னா போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிகர் க்ரௌடு வருதுன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் முன்னாடி வந்து தெரிஞ்சிருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அதையும் மீறி இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நடந்திருக்குன்னா அது சோகமான விஷயந்தான். எதையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இது ஒரு சில கேள்விகளாக ஓடிட்டுருக்கு. இன்றைக்கான பிரச்சாரத்தில் ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் என்னென்னா, விஜய் சார் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பவர் கட் ஆகிருக்கு. அதே மாதிரி லைனாக வந்து ஆம்புலன்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்தது. எந்த ஒரு பிரச்சாரத்துலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இது ஒரு மனசில் எழுற ஒரு கேள்விகளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்து எல்லோரும் வந்து போகிறது. இது வந்து யதார்த்தமாக நடந்திருக்கலாம். மேபி இதில் ஏதாவது விசாரணையெல்லாம் நடந்தால் தான் தெரியும் இது வந்து ஒரு ஒரு சதியா இல்லை என்னான்ட்டு கூட. ஆனால் வந்து டக்குன்னு எல்லா மினிஸ்டர்ஸும் போகிறதும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இதுவாக இருக்குது. ப்ரெஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இடத்துக்கு வந்து டக்குன்னு போய் நியூஸ்லாம் வந்து உடனுக்குடியாக போடுவாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி உடனுக்குறாக கவரேஜ் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயத்தில் உண்மையாகவே வந்து க்ரௌடு தான் ப்ளேம் பண்ணணுமா, இல்லை டிவிக்கு விஜயை கண்டிப்பாக வந்து ப்ளேம் பண்ண போகிறாங்க. நாளையிலேருந்து பாருங்கள் எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக இந்த ஒரு விஷயத்தை வச்சு பொலிட்டிக்கலைஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்து வரைக்கும் கைது வரைக்கும் போகுதுன்றது வரைக்கும் நான் ஒரு இதுவாக வந்து தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு விஷயமா வந்து பேச போகிறாங்க. நார்மலாக வந்து அவர் வந்து பேசினாலே ஒரு வாரம் அது டாப்பிக்காக ஓட்டுவாங்க. இதோட ஒருவேளை இதுவாக கூட கடைசியான மாநாடாக இருக்கலாம். நேஷனாகவே பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து என்னோட அறிவு கெட்டி ஒரு அரசியல் கட்சி நடத்த கூட்டத்தில் இத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு வந்து தெரியல. பிரதமர்லேருந்து எல்லா கட்சிகளும் சார்பாகவும் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. இந்த மனுஷனை கண்டிப்பாக வந்து என்னென்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக டிவிகே தொண்டர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய காலங்கள் தான் வந்து பதில் சொல்லுன்னு நினைக்கிறேன். வேறு இதில் வந்து யாரை இந்த டைமில் வந்து ப்ளேம் பண்ணி இவங்க தான் காரணம் அப்படிங்கிறது வந்துலாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கான ஒரு விஷயத்தில் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான விஷயமாக வந்து பேசுகிற எந்த அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கூடாது. மெயினாக வந்து 3 மாநாடு நடந்தது. விக்கிரவாண்டி அவ்வளோ பெரிய மாநாடு நடந்து 15 லட்சம் பேருக்கெலாம் மேலே வந்து கூடினாங்க. அந்த மாதிரி இடத்துல கூட ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்கலாம். ஆனால் கரூர் இந்த ஒரு இது மண்ணில் வந்து இப்படி நடந்திருக்குன்னா இதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒன்று சொல்லிக்கலாம். ஆனால் அந்த லாஸஸான ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த ஒரு ஆறுதல்
எல்லாரும் சார்பாக வந்து ப்ரே பண்ணிக்கலாம். அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கடைசியாக பொலிட்டிக்கல் இஸ் அ டேஞ்சரஸ் கேம் அப்படிங்கிறது நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நான் நேரில் தற்காலக தமிழக பொலிட்டிக்கலில் நடக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இதுக்கப்புறம் தான் வந்து இன்னும் வந்து என்னென்ன நடக்க போதோ அப்படிங்கிறது வந்து தெரியல. மே ஆல் த சோல் ரெஸ்ட் இன் பீஸ், அது மட்டும் நம்மளால் வந்து சொல்லிக்க முடியும். இன்னும் நிறைய பேர் வந்து போராடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து நியூஸ் மூலமாக வந்து போட்டுட்ருக்காங்க. நாளைக்கு நாளான்னைக்குலாம் தான் தெரியும். பார்ப்போம். இந்த இந்த ஒரு விஷயத்துலேருந்து டிவிகே அப்படிங்கிற அந்த கட்சியும் சரி, அவங்க அதில் நிறைய பேர் தொண்டர்களாக இருக்காங்க. அவங்களும் இதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வெளியே வர போகிறாங்க, அந்த மனுஷன் எப்படி இதுலேருந்து வெளியே வந்து அடுத்து இதுக்கு வரப்போகிறாருன்னு தெரில. ஒருவேளை இதுவாக கூட கடைசி பிரச்சாரமாக கூட இருக்கலாம். என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ காலம் பதில் சொல்லட்டும். ஏன்னா அதுதான் நம்மளால் சொல்ல முடியும். நான் வந்து இந்த பொதுத்தளத்தில் யாரோட இதுவும் வந்து ப்ளேம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இல்லை. நம்மளுக்கு தோணுன ஒரு விஷயங்களை வந்து ஒரு இதுவை வந்து போடுறேன். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் கருத்துக்களை நீங்களே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது வந்து ஒவ்வொரு ரசிகனாகவும் சரி, தொண்டராகவும் சரி, யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். யாரையும் ப்ளேம் பண்ணி சொல்கிறதுக்கு இல்லை. க்ரௌடை குற்றம் சொல்கிறதா இல்லை தளபதியை ஆல் ப்ளேம் கோஸ் டு அவர் தான். ஆக்சுவலாக வந்து கடைசியில் லீடராக பார்த்திங்கன்னா லீடர் தான் ஆல் ப்ளேம் அவரை சொல்கிறதா, இல்லை இதை பாதுகாப்பு வந்து நேரோ ரோடை வந்து கொடுத்தாங்களே அவங்கள சொல்கிறதா, யாரை சொல்கிறதுனே தெரியல. நீங்களே வந்து உங்கள் கருத்துக்களை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.